எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு ஆண்டவர் கொண்டு வந்த உண்மையான சமாதானமும் நிறைவான மகிழ்வும் அவருடைய நீடித்த அன்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கிடைக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு இறை ஆசீர் இந்த நாளில் வழங்குகிறேன். இந்த நாளிலே யூபிலி 2025 எதற்காக, ஏன் நம் அனைவருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். கடந்த வாரங்களில் விவிலிய அடிப்படையில் திரு அவையினுடைய மரபில் எப்படியெல்லாம் யூபிலி கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தன என்பதை நாம் சிந்தித்தோம். இந்த 2025 ஜூபிலி எதற்காக, ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? 2025 யூபிலி என்பது நாம் பார்த்தது போல ஒரு சாதாரண யூபிலி. காலத்தை கணக்கிட்டு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிற ஜூபிலியாக பார்க்கலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2025 மனித பிறப்பினுடைய நிறைவை கொண்டாடுகின்ற ஒரு ஜூபிலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டுகள் நம் ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்பதற்காக பிறந்த அதன் நிறைவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நேரத்தில் அந்த நிறைவின் கொண்டாட்டம்தான் 2025 யூபிலி என்பது. இதிலே வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளை திருத்தந்தையவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, கிபி 325 நிசையா பொதுச்சங்கம் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிசையா பொதுச்சங்கம். அந்த நிசையா பொதுச்சங்கம் கொண்டாடப்பட்டு ஏறக்குறைய 1700 ஆண்டுகள் நிறைவெய்துகிறது. எனவே 1700 ஆண்டுகள் நிறைவெய்வதை கொண்டாடுவதற்காகவும் இந்த யூபிலி நினைவு கூறப்படுகிறது. நிசையா பொதுச்சங்கம் என்றால் என்னவென்று பலருக்கும் தெரிய வாய்ப்புள்ளது, தெரியாமல் கூட இருக்கலாம். நம்முடைய முக்கியமான விழாக்களிலே அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் நிசையா நம்பிக்கை அறிக்கையை சொல்கிறோம். நம்பிக்கை அறிக்கை அல்லது பழைய தமிழில் விசுவாச பிரமாணம், ஒரு நீண்ட நம்பிக்கை அறிக்கை. இந்த நிசையா நம்பிக்கை அறிக்கை என்பது நமது கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படை அம்சங்களை, அடிப்படை கோட்பாடுகளை கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்கிறது. ஒரு நம்பிக்கையினுடைய தொகுப்பு அது. எதெல்லாம் நாம் நம்பிக்கையாக அறிக்கை எடுக்கிறோமோ அல்லது உறுதியளிக்கிறோமோ அதையெல்லாம் தொகுத்து நிசையா நம்பிக்கை அறிக்கையாக நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த சூழலிலே ஏறக்குறைய திருச்சபை அரச அங்கீகாரம் பெற்றது. கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் 312 அவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியதால் அவன் இந்த மதத்திற்கு, இந்த சமயத்திற்கு ஒரு அரசு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இந்த அரசு அங்கீகாரம் கொடுத்த பிறகு கோட்பாடுகள் எல்லாம் சரிபடுத்த வேண்டும். ஆரியூஸ் என்ற மத போதகர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை முழுமையான கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் கடவுள், ஆனால் அவர் உண்டாக்கப்பட்டவர் என்று சொல்லி ஒரு தவறான கொள்கையை இந்த திருச்சபையில் விதித்து கொண்டிருந்தார். எனவே நிசையா என்ற இடத்தில் கூடிய நம்முடைய திருமறை தந்தையர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு முழுமையான கடவுள். எனவே இந்த முழுமையான கடவுள் என்பதை நாம் நம்பிக்கை அறிக்கையாக, நம்பிக்கை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த நிசையா பொதுச்சங்கத்தின் வழியாக உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட மிக முக்கியமான நம்முடைய நம்பிக்கைக்கு அஸ்திவாரம் இடுகின்ற கோட்பாடுகளை கொண்ட நம்பிக்கை அறிக்கையின் தொகுப்பை வெளியிட்ட திருத்தந்தையர்கள் அதை உலகம் முழுவதும் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையாக அறிக்கையுடைய வேண்டும் என்று ஆசித்திருக்கிறார்கள். எனவே அதை நினைவு கூர்ந்து 1700 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை திருத்தந்தை கொண்டாட அழைக்கிறார். இரண்டாவது நிலையிலே நம்முடைய வத்திக்கான் 2வது பொதுச்சங்கமானது 1965 நிறைவு பெற்றது. வத்திக்கான் திருச்சங்கம், 2வது திருச்சங்கம் என்பதுதான் இந்த நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. எனவே அதனுடைய நிறைவு என்பது 60 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது. இந்த வத்திக்கான் பொதுச்சங்கத்தினுடைய
மறுமலர்ச்சியை மீண்டும் நாம் திரும்பி பார்க்கவும், அந்த திருச்சங்கத்தினுடைய போதனைகளை நாம் வாழ்வாக்கவும் இந்த யூபிலியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு விடுக்கிறது. எனவே நிசையா பொதுச்சங்கம் அது நிறைவேதி 1700 ஆண்டுகள், வத்திக்கான் 2வது பொதுச்சங்கம் நிறைவேதி 60 ஆண்டுகள். இதையெல்லாம் இந்த யூபிலியோடு நாம் நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, நமது திருத்தந்தையவர்கள் அகில உலக 16வது மாமன்றத்தை கூட்டினார்கள். அதற்கான தயாரிப்பு ஆண்டுகள் அது நம்முடைய பங்குகள் அளவிலே, மறைமாநில அளவிலே அல்லது ஆயர் குழுவினுடைய அளவிலே, கண்டங்களுடைய அடிப்படையிலெல்லாம் பல்வேறு விவாதங்களை எல்லாம் நாம் எழுப்பி விவாதித்து ஆய்வுகளை மேற்கொண்டு முதலாவது பொது அமர்வானது நிறைவு பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் திருத்தந்தையவர்கள் யூபிலி 2025 அறிவிப்பு செய்தார்கள். எனவே அந்த மாமன்றமானது ஒரு கூட்டு ஒருங்கியக்க திரு அவையை கட்டியெழுப்ப நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எல்லாரும் இணைந்து பயணம் செய்ய வேண்டும். இதில் யாரும் விடுபடக்கூடாது, யாரும் ஒதுக்கப்படக்கூடாது, யாரும் புறம் தள்ளக்கூடாது. எல்லாருமே இறை மக்கள். அந்த உணர்வோடு ஒரு கூட்டு ஒருங்கியக்க திரு அவையை நாம் கட்டி எழுப்புவதற்கான அழைப்பு தான் இந்த அகில உலக 16வது மாமன்றமானது. எனவே அதையும் நாம் இந்த காலகட்டத்திலே நினைவு கூர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு திரு அவையை கட்டியெழுப்ப நாம் அழகாக அழைப்பு விடுக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே 2025 யூபிலியை திருத்தந்தை கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் மிகவும் சவாலான ஒரு காலகட்டம். இப்பொழுதுதான் கொரோனாவினுடைய தாக்குதலால் பல்வேறு துயர நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறோம், இழப்புகளை சந்தித்திருக்கிறோம், பொருளாதார தடைகளை சந்தித்திருக்கிறோம், மேலும் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கொரோனா பெரும் தொற்று என்பது மிகவும் சவால்களையும் கேள்விகளையும் எழுப்பிய நேரம் இது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட உலக அளவிலே பல நாடுகள் போரினுடைய அடிப்படையில், உள்நாட்டு கலகத்தின் அடிப்படையில், போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற நிலையில் அவருடைய வாழ்க்கை என்பது நம்பிக்கை இழந்திருக்கிறது, உருக்குலைந்திருக்கிறது. ஒருவர் இன்னொருவர் மீது பகைமை பாராட்டி போராடுகின்ற பொழுது, போரிடுகின்ற பொழுது நாடுகளெல்லாம் கலவரத்திலும் அமைதி இழந்த நிலையிலும் அன்றாட தேவைகளுக்கு அல்லாத வேதனைப்படுகிற ஒரு சூழலிலும் நாடுகள் தவித்து கொண்டிருக்கிறது. பெருந்தொற்று ஒரு பக்கம், பொருளாதார தடைகள் இன்னொரு பக்கம், அரசினுடைய கலவரங்கள் ஒரு பக்கம், இந்த போரினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு பக்கம். இவைகளெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த நம்பிக்கையின் பயணிகள், எதிர்நோக்கின் பயணிகள் என்ற ஒரு அழகான மைய கருத்தை வைத்து திருத்தந்தை அவர்கள் இந்த ஜூபிலி கொண்டாட அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதில் இதற்கான இந்த பேராயம், மறைபரப்பு பணிக்கான பேராயத்தினுடைய பதில் தலைவர் இருக்கிறார், பேராயர் ரினோ கெசில்லோ என்பவர். ரினோ என்பவருக்கு நமது திருத்தந்தை அவர்கள் அழகான ஒரு கடிதம் எழுதுகின்ற பொழுது மிக அழகான வார்த்தையை கொடுத்து எதற்காக இந்த யூபிலியை நாம் கொண்டாட இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு என்ற நெருப்பை நாம் தொடர்ந்து பற்றி எரிய செய்ய வேண்டும். இப்போ நம்பிக்கை இழந்திருக்கிறோம், எதிர்நோக்கு இல்லாமல் இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம். எனவே நம்பிக்கையை அல்லது எதிர்நோக்கை நாம் அனைவரும் தொடர்ந்து பற்றி எறிய செய்ய வேண்டும். நெருப்பு இதை பற்றி எறிய செய்ய வேண்டும். பெருந்தொற்று இருக்கிறது, போர்கள் இருக்கிறது, கடினமான பொருளாதார சூழல்கள் இருக்கிறது, தான் தோன்றித்தனமான அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால் இந்த நம்பிக்கை என்ற தீயை அணையாது நாம் பாதுகாக்க வேண்டும், பற்றி எறிய செய்ய வேண்டும் என்ற அழகான செய்தியை கொடுக்கிறார். ஒரு பக்கம் பெருந்தொற்றுடைய கொடூரம், போர் கலவரங்கள், பொருளாதார தட்டுப்பாடுகள், தான் தோற்றித்தனமான அரசியல் ஆதிக்கங்கள், இவைகளெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டுமானால் நம்பிக்கை தேவைப்படுகிறது, எதிர்நோக்கு தேவைப்படுகிறது. இந்த எதிர்நோக்கு என்பதை நெருப்பாக பார்த்து பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணையாது காக்க வேண்டும் என்று ஒரு அறைகூவலை திருத்தந்தையவர்கள் கொடுக்கிறார்கள். எனவே நம்பிக்கையை அல்லது எதிர்நோக்கை மீட்டெடுப்பதற்காக, நம்பிக்கையை நாம் வளர்த்து எடுப்பதற்காக, நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு பகிர்வு செய்வதற்காக இந்த யூபிலியானது நம் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனுடைய நோக்கத்தை திருத்தந்தை கொடுக்கின்ற பொழுது நாம் இயேசுவை கொண்டாடுவோம் என்று சொல்கிறார், திரு அவை சமூகத்தை கொண்டாட வேண்டும் சொல்கிறார், நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் கொண்டாட வேண்டும். எனவே இயேசுவை கொண்டாடுவது,
திரு அவையை கொண்டாடுவது, நம்பிக்கையாளருடைய நம்பிக்கையை கொண்டாடுவது, இப்படிப்பட்ட நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி திருத்தந்தை அவர்கள் இந்த அழகான யூபிலியை கொண்டாட அழைப்பு விடுக்கிறார். எனவே 2025 யூபிலி என்பது ஒரு சாதாரண ஜூபிலி, காலத்தை கணக்கிட்டு கொடுக்கின்ற ஒரு ஜூபிலி. ஆனால் இந்த சாதாரண ஜூபிலியாக இருந்தாலும் இயேசுனுடைய மனித பிறப்பையும், நிசையா திருச்சங்கத்தினுடைய 1700வது ஆண்டு நிறைவையும், 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தினுடைய 60வது ஆண்டு நிறைவையும், இந்த மாமன்றத்தினுடைய அழகான அழைப்பையும் உள்வாங்கி நாம் எதிர்நோக்கினுடைய பயணிகளாக நாம் பயணம் செய்வதற்கான அழகான ஒரு அழைப்பு இது. இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் முடிந்து விட்டது என்று அந்த தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆளும் வர்க்கத்தினர், அதிகாரத்தில் இருந்தவர்கள் கொக்கரிப்பில் இருந்த பொழுது எல்லாம் முடிந்து விட்டது, அடக்கி வைத்து விட்டோம், அடக்கம் செய்து விட்டோம், சிலுவையில் அறைந்து விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்ன உடனே 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவானார். ஒரு உயிர்ப்பு சக்தியாக உருவாயிருக்கிறார். நம்பிக்கை இழந்த மக்கள், முடங்கி போயிருக்கிற திருத்தூதர்கள், பயந்து நடுங்கியவர்கள் எல்லாரும் இனிமேல் எதுவுமே இல்லை என்று வாழ்க்கையை அவர்கள் சூனியமாக பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன், நான் மீண்டும் வந்திருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கேன்னு சொல்வதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழாவினுடைய மைய செய்தியாக இருக்க முடியும். எனவே உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற நம்பிக்கை இழப்பு அல்லது பல்வேறு வேதனைகள், சவால்கள், போராட்டங்கள், இனிமேல் எதுவுமே செய்ய முடியாத என்ற தடைகள், இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் சொல்வார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்வார். நான் உயிர்த்து உங்களோடு வாழ்கிறேன் என்று சொல்வார். அந்த வாழ்கின்ற உயிர்ப்பின் ஆண்டவரோடு நாம் குடும்பமாக இணைந்து வாழ்வோம். அவர் கொண்டு வந்த அமைதியும் மகிழ்வும் நிறை அன்பும் உங்கள் அனைவருக்கு தொடர்ந்து கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அன்பான ஆண்டவரே, இந்த அழகான இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே காண முடியாத மிகப்பெரிய அதிசயத்தை இந்த உலகத்திற்கு அவர் நிகழ்த்தி காட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏராளமான புதுமைகள் செய்தார்கள், அற்புதங்களை அதிசயங்களையும் தான் வாழுகின்ற பொழுது செய்து காட்டினார்கள். செத்தவர்களை கூட மீண்டும் உயிர் பெற்று செய்தார்கள். ஆனால் செத்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரே 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் இந்த உலகத்திற்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய தனி மனித வாழ்விலும், எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும், நாங்கள் வாழுகின்ற சமூகங்களிலும் இயேசு ஆண்டவர் உயிரோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நிறை ஆற்றலோடும் வாழ்வதற்கு கிருபை செய்தருளும். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நிறை மகிழ்வோடும் நிறை சமாதானத்தோடும் உங்களை வாழ்விப்பாராக. ஆமென்.